உங்களுக்கு நூல் புழுனா என்னன்னு தெரியுமா? நம்மளோட மண் வளத்துல எவ்வளோ பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரியுமா? நம்ம மண் வளத்தையும் நூல் புழு பாதிப்பை பத்தியும் நம்ம போன வருஷம் பேசியிருந்தோங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா மண் வளத்தையும் நூல் புழு பாதிப்புல இருந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறதுன்னு பத்தி விவசாய நண்பர்கள் நிறைய பேர் கேள்விகளா கேட்டு தள்ளி இருந்தீங்க. இந்த நூல் புழு பாத்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு நுண்ணுயிருங்க. இது மூலியமா விவசாயிகளுக்கு எப்படி பாதிப்படையுதுன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா தக்காளி விவசாயமோ இல்ல கத்திரி விவசாயமோ இல்ல வெள்ளரி விவசாயம் பண்றாங்களோ அதோட பயிரோட வேரல்களை போய் அது பாதிப்படையுதுங்க. அது மூலமா நம்மளுக்கு விளைச்சலும் ரொம்ப கம்மியாகுது. அதுவும் இல்லாம மண் வளத்தையும் அது பாதிக்குதுங்க. ஆனா இனிமேல் விவசாயிங்க இத பத்தி கவலையே பட வேண்டாங்க. அதுக்கு தான் கோட்டேவா அக்ரி சயின்ஸ்ல இருந்து சாலிப்ரோ வந்திருக்குதுங்க. இந்த கோட்டேவா அக்ரி சயின்ஸோட சாலிப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம மண்ல இருக்கிற எந்த நுண்ணுயிரியும் பாதிக்காம வெறும் நூல் புழுவை மட்டும் அதை கொல்லுதுங்க. அதுவும் இல்லாம சாலிப்ரோ மூலியமா நம்ம மண் வளத்தையும் நம்ம பாதுகாக்கிறோங்க. இந்த கோட்டேவா அக்ரி